நீ ஊருக்கெலாம் போனால் சூட்கேஸ் ஏற்றி வைக்கல, பேக்கு அது 10 நாளைக்கு ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி வெடிகுண்டை ஏற்றிருக்கேன். அப்படியே காலையிலேருந்து டெல்லியில் சுற்றிருக்கான். பானிபூரி சாப்பிட்ருக்கான், டீ சாப்பிட்ருக்கான், அங்கெங்கேயோ போயிருக்கான், ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்ருக்கான், எங்கெங்கேயோ சுற்றிருக்கான். ஒருத்தர் செத்துட்டான், ஒருத்தனை காணானாயும் ஒரு ஆட்டோ கிழிச்சு போச்சு. மாருதி கார் ஒன்று பக்கத்தில் அதில் வெடிச்சிச்சா என்ன எதுவும் குழம்பி போய் அப்புறம் போலீஸ் உடனே வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்தா i20 கார் வெடிச்சு செதறி பக்கத்து கார் 4-5 கார் எரிஞ்சு போச்சு. அங்கே போனவன் நின்றுக்கிட்டு இருந்தவன் எல்லாம் அடிச்சு காலி ஆகிட்டான். இல்லை, ஒரு கார் வந்து 3 மணி நேரம் ஒரே இடத்துல சுற்றுறப்போ பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வராது. தீவிரவாதிக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு இருந்த மாதிரிலாம் ஆகிப்போச்சு. அவ்வளோ வீக்காக இருக்குது செக்யூரிட்டி. தலைநகர் டெல்லியில் நம்ம ஊரில் லைசன்ஸ் இல்லைன்னாலே பிடிச்சிடுறாங்க, நம்பர் பிளேட் சரியில்லை. அமித்ஷாஜி இந்த பகவான் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே எவ்வளோ இதாக இருக்காங்க. இப்போ வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் தேடி இங்கே வந்தானா, ரெட் ஃபோர்ட்டில் குண்டு வைக்கிறதுக்காகவே வந்தானா. இறந்திருக்க வந்து உமர் நபி சொல்லி டாக்டர், ஹரியானாவில் பிடிப்பட்டது, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் டாக்டர். ஆனால் இந்த 3 பேருமே பிளான் போட்டது டாக்டர். அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட் காலர் டெரரிசம். இப்போ லஷ்கர் தொய்பா போன்ற இயக்கங்களோ ஜெய்ஷி முகமது போன்ற இயக்கங்கள்னா அவன் இந்தியாவில் டெரரிசத்தை பரப்பி விடணும். ஆனால் இவர்கள் புதுசாக இருக்குது. ஒரு 3 பேரும் டாக்டர், ஒரே கிளாஸ்மேட்டு, ஒன்றா சேர்ந்து நம்ம ஏதாவது பண்ணணும்டா, எங்கேயா குண்டு வைக்கணும். அப்படி இருந்தாலும் வெடி மருந்து எப்படி வந்துச்சு, AK-47 எப்படி வந்துச்சு, சைனா துப்பாக்கி எப்படி வந்துச்சு. இப்போ பாஜகவோட ஆட்சியில் தான் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. 9 விதமான பெரும் தாக்குதல் இந்தியாவில் நடந்த போது, ஒரு விமான கடத்தல் நடந்த போது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி. புல்வாமா தாக்குதல், உரி தாக்குதல், பார்லிமெண்ட்டில் தாக்குதல் நடந்த போது, கடைசியாக இப்போ நடந்திருக்கு. சண்டை பூராமே பார்த்தா தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. நாட்டையே உலுக்கிய இந்த டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் நடந்த ஒரு சம்பவம், கார் வெடி விபத்து, இது எப்படி சார் நடந்தது? இதுக்கு யார் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது இன்னும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கான். விசாரணை அதிகாரியா ஐபிஓ ராவோ சிஏவோ கிடையாது. நீங்கள் இந்த ஒரு பத்திரிகையாளராக கருத்து கேட்குறீங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதை சொல்லக்கூடாது. எனக்கு அது தெரியாது. நான் காவல்துறை அதிகாரியில், அது விசாரணை வேறு. நடந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒருத்தன் ஒரு i20 கார் எடுத்துக்கிட்டு நல்லா வெடி விழுந்தெல்லாம், நீ ஊருக்கெலாம் போனால் சூட்கேஸ் ஏற்றி வைக்கல, பேக்கு அது 10 நாளைக்கு ட்ரெஸ்ஸு அது இதெல்லாம் ஏற்றி வைக்கல. அதே மாதிரி வெடிகுண்டை ஏற்றிருக்கான் காரில், ஏற்றி நல்லா பேக் பண்ணி எல்லாம் வண்டியில் ஏற்றிக்கிட்டு அப்படியே காலையிலேருந்து டெல்லியில் சுற்றிருக்கான். பானிபூரி சாப்பிட்ருக்கான், டீ சாப்பிட்ருக்கான், அங்கெங்கேயோ போயிருக்கான், ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்ருக்கான், எங்கெங்கேயோ சுற்றிருக்கான். எங்கேயா போலீஸ் பிடிக்கிறாங்களா, நம்ம தென்படுறாங்களான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்படியே வந்து சாயந்தரமாக அப்படியே வந்திருக்கான். வந்து என்னென்னா ரெட் ஃபோர்ட் பக்கமாக வரும்போது அந்த வெடிகுண்டோடைய டைமிங் வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை மறந்துட்டானா, லேட்டாக இதாகிடுச்சான்னு தெரியல. ரெட் ஃபோர்ட் சிக்னல் கிட்டே வரும்போது அங்கே ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரயில்வே ஸ்டேஷன் சிக்னலு டிராஃபிக் ஜாமு, ரெட் லைட் எரியுது, வண்டியை நிறுத்தியிருக்கான், க்ரீன் போடுறாங்க. வண்டியை கிளம்பிட்டு போகும்போது வெடிச்சு செதறிச்சு. செதறினதெல்லாம் அவனும் போய் சேர்ந்துட்டான், எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, அது வந்து அவன் வண்டியில், ஏன்னா இப்போ டெல்லியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கேஸ் கார் வந்து அதிகப்படியாக டெல்லியில் தான் இருந்துச்சு. ஏன்னா க்ரீன் ஃபியூயல், க்ரீன் எனர்ஜின்னு சொல்லி என்னத்தையோ போட்டு வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சரி அந்த சிலிண்டர் வெடிச்சிச்சோ, கேஸ் சிலிண்டர் வெடித்து செதறிச்சான்னு பார்த்தா அப்புறம் அதுவும் கிடையாது. அப்புறம் ஒருத்தர் செத்துட்டான், ஒருத்தனை காணானாயும் ஒரு ஆட்டோ கிழிஞ்சு போச்சு. ஒரு மாருதி கார் ஒன்று பக்கத்தில் அது எரிஞ்சிருச்சு, அதில் வெடிச்சிச்சா என்ன எதுவும் குழம்பி போய் அப்புறம் போலீஸ் உடனே வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்தா i20 கார் இல்லை வெடிச்சு செதறி பக்கத்து கார் 4-5 கார் எரிஞ்சு போச்சு. அங்கே போனவன் நின்றுக்கிட்டு இருந்தவன் எல்லாம் அடித்து காலி ஆகிட்டான். எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. அப்புறம் ஒரு 8 மணிக்கு தான் எத்தனை பேர் இறந்தாங்கன்றது தெரியுது. 8 பேர் இறந்தாங்க, மேலும் ஒரு 10 பேர் காயம் அப்படின்னு சொல்லி ஜிஹெச்சில் கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் சேர்க்குறாங்க. நம்ம அமித்ஜி இருக்கார்ல, அவருக்கு தகவல் போகுது உடனே, இந்த மாதிரி பாம்பு பிளாஸ்ட் அப்படின்னு. உடனே அவர் கிளம்பி நேராக யாரா அது அப்படின்னு சொல்லி, சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்களே, ஏதாவது ஒரு தகராறு தலைவர் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னோடனே வேகமாக வருவாங்க அடியாலோட. அது சினிமாவில். இது வந்து அமைச்சரில் அவர். அதனால் காவல்துறை இது சிட்டி கமிஷனர், டெல்லி கமிஷனர் எல்லாரோடையும் அப்படி வராரு. வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு, யார் செத்தார், என்ன இது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு சம்பவ இடத்த போய் பார்த்துட்டு போய்
அதிகாரிகளோட ஆலோசனை பண்ணார் நைட்டு. என்ன நடந்துச்சு, சிட்டி கமிஷனர் நான் 2 பேர் நான் விட்டேன். அவங்க முதல் கட்ட தகவலை சொல்லியிருக்காங்க. பேட்டி கொடுத்தார். அது ஏஎன்ஐக்கு மட்டும் இந்த மாதிரி i20 காரில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அடுத்த கட்டமாக விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. விசாரணை முடிவில் தான் வந்து உண்மை நிலை என்னன்னு தெரியும் அப்படின்னு அவர் முடிச்சிட்டார். சார், இந்த கார் ஓட்டிட்டு வந்த நபர் வந்து ஒரு டாக்டரு, அதே மாதிரி காஷ்மீரை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. காரை ஓட்டிகிட்டு வந்த ஒரு டாக்டர் கிடையாது. காஷ்மீர் அது வேறு மேட்ரு. அதாவது காலையில் நேற்று சாயந்தரம் குண்டு வெடிப்பு நடக்குது. காலையில் நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் மாநிலத்து பக்கத்தில் ஹரியானாவில் ஒரு தனி வீடு. அந்த வீட்டில் ஒரு பையன் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் தங்கியிருக்கான். அவன் வந்து சில ஆயுதங்களை பதுக்கி வச்சுருக்கதா உளவுத்துறைக்கு தகவல் வருது. இதைத் தொடர்ந்து அங்கே உள்ள லோக்கல் காவல்துறை, அதுக்கப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறை, இவங்க அதுக்கப்புறம் உளவு பிரிவு எல்லாம் போய் அதிரடி சோதனை நடத்தி பார்த்தா வீட்டில் 350 கிலோ வெடிமருந்து வச்சுருக்கு. வெடிமருந்து, ஒரு AK-47, ஒரு சைனா பிஸ்டல், அதுக்கப்புறம் AK-47 போடுற துப்பாக்கி குண்டுகள்லாம் கைப்பற்றியிருக்காங்க. நேற்று காலையில் சாயந்தரம் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கோர்த்து பார்த்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அது என்னன்னு இன்னும் மத்திய அரசு இதை பற்றி சொல்லலை. ஏன்னா முழுக்க டெல்லி வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. காவல்துறையும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மத்திய படைகளும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் தான், உள்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எல்லாத்துக்கும் தலைவன் பகவான் யாருன்னா அமித்ஷாஜி தான். ஸோ அமித்ஷாஜி ஏதாவது சொல்லணும், இல்லை இவங்க சொல்லி அமித்ஷாஜி ஏதாவது சொல்லணும். அவங்க சொன்னால் தான் உண்மை தெரியும். அந்த சம்பவத்துக்கும் இப்போ நடந்த சம்பவத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்ற மாதிரியும் இல்லை, விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவோம். அதை நம்ம சொல்ல முடியாது. என்னையே அத்தனை போலீஸ் வச்சு சொல்ல முடியாது. நம்ம இங்கே உட்காந்து சென்னையில் அது சொல்ல முடியாது. என்ஐஏ விசாரணையா, இல்லை ஐபி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்குது, டெல்லி போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் விசாரணையில் இங்கே டெல்லி போலீஸ் ஒரு பகுதியாக விசாரிப்பாங்க. அந்த லிங்க்குகள் தொடர்பாக அவன் எங்கே, இந்த கார் ஓனர் யார், இந்த கார் எங்கேருந்து வந்துச்சுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்திருக்காங்க. அந்த கார் டெல்லி நகர் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு அப்படின்ற முதல் கட்ட தகவல் தெரியுது. அப்போ எப்படி வந்து இது இந்த கார் டெல்லிக்குள்ளேருந்தே வந்ததா, வெடிமருந்தை வச்சு டெல்லியிலே வெடிகுண்டு செஞ்சாங்களா, இல்லை காஷ்மீரில் செஞ்சு கொண்டு வந்தாங்களா, இல்லை காஷ்மீர்லேருந்து மருந்தை கொண்டு வந்து டெல்லி பார்டரில் இருக்கக்கூடிய ஹரியானாவில் வச்சு செஞ்சு உள்ளே கொண்டு வந்தாங்களா அப்படின்றத பற்றி தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது முடிஞ்சால் தான் தெரியும். இல்லை, ஒரு கார் வந்து 3 மணி நேரம் ஒரே இடத்துல சுற்றுறப்போ பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வராதா சார்? காவல்துறை ரோட்டில் 1000 கார் போயிட்டுருக்கு, நமக்கு என்ன சந்தேகமாக வருது? அது போயிடுது. ஆனால் போலீஸுக்கு சந்தேகம் வரணும். நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். போலீஸுக்கு சந்தேகம் வரணும். ஆனால் போலீஸ் பிடிக்கலையே, அப்போ போலீஸ்க்கு அது தெரிலன்னு தானே அர்த்தம். அவ்வளோ வீக்காக இருக்குது செக்யூரிட்டி தலைநகர் டெல்லியில் அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய உதாரணம். அவன் ஒரு இடத்துலேருந்து கிளம்பி ஒரு இடத்துல வந்து பாம்பை பிளான் பண்ணி வெடிக்க வச்சிட்டான்னா அது வேறு. அது டெரரிசமில் திட்டம் போட்டு இந்த இடத்துல இது இருக்க மாட்டாங்க, இந்த நேரத்தில் இவங்க இருக்க மாட்டாங்கன்னு கொண்டு வர்றது வேறு. ஆனால் அவன் வண்டி எடுத்துகிட்டு பானிபூரியெலாம் சாப்பிட்டு சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன 3 மணி நேரம் சுற்றினா ஏதாவது சாப்பிட்டுப்பான்ல, பானிபூரி சாப்பிட்டோன்னா டீ எதோ ஒன்று சாப்பிட்டு சுற்றி இருந்திருக்கான். அங்கெல்லாம் வண்டி போயிருக்கு, இங்கே போயிருக்கு, உள்ள இடம் பார்க்குறதுக்கு சுற்றிருக்கானா என்னன்னு தெரில. நல்ல கூட்டமாக இருக்க இடமா பார்த்து சுற்றிருக்கானா, போலீஸ் இல்லாத இடமா பார்த்து அப்படின்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி இல்லை. போலீஸ் அவனோட லைசன்ஸை கூட செக் பண்ணலாங்கும்போது டெல்லி போலீஸ் எவ்வளோ இதாக இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி AK-47 இந்த மாதிரி ஆயுதங்களெல்லாம் கொண்டு வரும்போது இல்லை, அது வந்து காரில் இல்லை, பாதுகாப்பு இது இல்லையா கேள்வி இருக்குல்ல சார்? இல்லைம்மா, அதான் AK-47க்கு இவன் தீவிரவாதியே பாதுகாப்பு இருக்கான். தீவிரவாதிக்கு இப்போ போலீஸ் பாதுகாப்பு இருந்த மாதிரிலாம் ஆகி போச்சுப்போம். அவனை விட்டாங்களே எப்படி? அவன் எங்கேருந்து வந்தான்னு தெரில, அவனை செக் பண்ணலை, பிடிக்கலை. நம்ம ஊரில் லைசன்ஸ் இல்லைன்னாலே பிடிச்சிடுறாங்க. நம்பர் பிளேட் சரியில்லைன்னா தெரியும். நம்ம போலீஸ் நம்பர் பிளேட்டு கொஞ்சம் அழிஞ்சிருந்தாலே பிடிச்சிடுறாங்க. ஆனால் டெல்லி போலீஸ் எவ்வளோ வீக்காக இருக்குன்றதும், அமித்ஷாஜி கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த பகவான் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய காவல்துறையும் அதிகாரிகளும் எவ்வளோ இதாக இருக்காங்கன்றதை நீங்கள் பிடிச்சணும். இப்போ நம்ம ஊரில் போக முடியுமா ஹெல்மெட் இல்லாமல்? சீட் பெல்ட் இல்லாமல் போக முடியுமா? வளைச்சி பிடிக்கிறாங்களா இல்லையா? சும்மாவே பிடிக்கிறோம். சும்மா நீங்கள் நடந்து போனால் மட்டும்தான் பிடிக்கல. இப்போ போலீஸ் வந்து நடந்து போகல, எங்கேம்மா ஹெல்மெட்டுன்னு தான் பிடிக்கல. மித்தபடி நீங்கள் ஏதாவது வண்டியை தள்ளிட்டு போனீங்கன்னா கூட பிடிச்சிருவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு சட்டம் ஒழுங்கு ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் டெல்லியில் பாம்பு வச்சுட்டு 3 மணி நேரமாக சுற்றிருக்காங்க, இடம் தேடிருக்காங்க, விட்டுருக்காங்க.
வெடித்ததுக்கு அப்புறமும் இவங்க கண்டுபிடிக்கல, சிலிண்டர் வெடிச்சிச்சுன்னு பேசாமல் இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தீவிரமாக ஆலோசனை பண்ணி தான் இது இல்லை, இது சிலிண்டர் கிடையாது, 4-5 கார் வெடிச்சிருக்குன்ற போது ஒருத்தன்லாம் 3 டைம் கீழே விழுந்துட்டேன்னு பேட்டி கொடுக்குறான். இப்போ வண்டியை நிறுத்துறதுக்கு இடம் தேடி இங்கே வந்தானா, இல்லை ரெட் ஃபோர்ட்டில் குண்டு வைக்கிறதுக்காகவே வந்தானா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு விசாரணையில் தான் தெரியும். இறந்திருக்க உமர் நபி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது, சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர், இஸ் ஆல்சோ ஏ டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ காலையில் பிடிபட்டதும் இங்கே ஹரியானாவில் பிடிபட்டதும் ஒரு டாக்டர், ஸ்டூடெண்ட்டு, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டு, டாக்டர், ரைட்டா, MBBS முடிச்சுட்டு எம்எஸ்ன்னு நினைக்கிறேன், எம்எஸ்ஓ எம்டிஏ படிச்சுட்டு இருக்காப்லையா இல்லை இதுதானே தெரியல. ஸோ அந்த நபரை தான் பிடிச்சிருக்காங்க காலையில். ஆனால் இந்த 3 பேருமே பிளான் போட்டதும் டாக்டர். இப்போ எடுத்து அதை தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்றாங்க, புதுசாக ஒரு பேர் வச்சுருக்காங்க. இப்போ ஒயிட் காலர் கிரிமினல்னு வைப்பாங்க, இப்போ ஒயிட் காலர் டெரரிசம்னு வச்சுருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, புதுமையாக இருக்குது. என்ன புதுமையாக இருக்குது அப்படின்னா, அவங்க படிக்காத தற்குறி கிடையாது, சாதாரண படித்த ஆட்களும் கிடையாது. MBBS படிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். இப்போ அவ்வளோ நல்லா படிக்கக்கூடியவர்கள் இதில் எதற்காக இறங்கினா, இவர்களுடைய பின்னணி என்ன, இவர்கள் ஏதாவது இயக்கத்தில் இருக்காங்கன்னான்னு பார்த்தா எந்த இயக்கமும் இது வரைக்கும் பொறுப்பேற்கவில்லை. தீவிரவாதிகளும் கிடையாது, தீவிரவாதி கிடையாதுன்னு இல்லைம்மா, இயக்கம் கிடையாது, எந்த இயக்கத்தை சார்ந்தவங்களும் கிடையாது. இப்போ டீ கடை இருக்குது, எது டீ பாய்னு ஒரு கடை வச்சுருக்கான், அதில் நம்ம போய் டீ குடிக்கிறோம், அது கடை. சில பேர் வண்டியில் தள்ளிகிட்டே வருவான், அவன் எங்கே இருக்கான்னு அவனை அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாது. இந்த வந்தால் வாங்கி குடிக்க வேண்டியதான், எப்போ வருவான் எங்கே இருப்பான்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இடியாப்பம் விற்கிற மாதிரி தான், கத்துவான் எங்கே இருக்கான்னு தெரியாது. அப்படின்ற மாதிரி தான் இவர்கள் எந்த இயக்கத்தை சாராதவங்க, இயக்கம்லாம் எதுவும் கிடையாது, எந்த இயக்கன்றதை பற்றி எதுவும் தகவல் இல்லை, முதல் கட்ட விசாரணை இல்லை. ஆனால் 3 பேரும் டாக்டர் அப்படின்ற மட்டும் மத்திய அரசு சொல்லுது. இப்போ இவங்களை மிரட்டி தான் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, அது என்ன நடந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. மிரட்டி தான் பண்ணாங்களா இல்லை மிரட்டாமல் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. பட் இவர்கள் என்ன காரணத்துக்காக இதை பண்ணாங்கன்றது விசாரணையில் தான் தெரிய வரும். ஏன்னா இப்போ லஷ்கர் இ தொய்பா போன்ற இயக்கங்களோ இல்லை ஜெய்ஷி முகமது போன்ற இயக்கங்கள்னால் அவன் இந்தியாவில் டெரரிசத்தை பரப்பி விடணும், பஞ்சாயத்தை கூட்டணும், எங்கேயாவது இவங்களை நிம்மதி இல்லாமல் பண்ணணுன்றது தான் அவங்களோட நோக்கமே. ஸோ அதனால் தெரிஞ்சிடலாம், ஒன்றும் காரணமே இருக்காது, அவன் இந்தியாவில் ஏதாவது பஞ்சாயத்து கூட்டணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவர்கள் புதுசாக இருக்குது, வடிவேல் சொல்கிற மாதிரி இது புதுசாக இருக்குண்ணே, ரொம்ப புதுசாக இருக்குன்ற மாதிரி 3 பேரும் டாக்டராக இருந்தேன். நீங்கள் எதுக்கு இதை பண்ணாங்க? பர்சனல் வெஞ்சன்ஸாக இவங்களா சேர்ந்து ஒருவேளை இந்த டீம் மாதிரி எதனா ரமணா படத்தில் வரும்ல, ஏன்னா 3 பேருமே டாக்டராக இருக்காங்க, ஒரே கிளாஸ்மேட்டு ஒன்றா சேர்ந்து நம்ம ஏதாவது பண்ணணும்ட்டாங்க, குண்டு வைக்கணும்னு பிளான் பண்ணி பண்ணாங்களா? அப்படி இருந்தாலும் வெடி மருந்து எப்படி இவங்களுக்கு வந்துச்சு, AK-47 எப்படி வந்துச்சு, சைனா துப்பாக்கி எப்படி வந்துச்சுன்ற விசாரணைலாம் இருக்குது. ஸோ விரைவில் ஜி இல்லாத ஒரு குறை தான். ஜி இது போயிருக்காரு, பூட்டான் போயிருக்காரு, இல்லாத நேரத்தில் இப்படி பண்ணியிருக்காங்க, வீட்டில் பெரியவங்க இல்லாத நேரத்தில் மாதிரி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் நான் விசாரணையில் என்ன நடக்குன்னு தெரியும். நீங்கள் சொன்ன ஒரு விஷயமும் இருக்குது, என்னென்னா இப்போ பாஜகவோட ஆட்சியில் தான் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரியும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு வீடியோவில். இல்லை, அதாவது என்னென்னா 9 விதமான பெரும் தாக்குதல் இந்தியாவில் நடந்த போது, ஒரு விமான கடத்தல் நடந்த போதும் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்கு. புல்வாமா தாக்குதல் போது பாஜக தான் இருந்திருக்கு, உரி தாக்குதல் போது பாஜக தான் இருந்திருக்கு, பார்லிமெண்ட்டில் தாக்குதல் நடத்தும் போதும் பாஜக தான் இருந்திருக்கு. ஆனால் ஜி இல்லை, இவருக்கு பெரிய ஜி ஒருத்தர் இருக்கார், அவங்க ஆட்சியில். கடைசியாக இப்போ நடந்திருக்கு, இது அங்கே தான் இருக்குது. விமானத்தை கடத்திட்டு போனாங்க, அதுவும் பாஜக ஆட்சியில் தான். ஸோ நடந்திருக்குன்னு சொல்லி எதிர்கட்சிகள் போடுறாங்க, லிஸ்ட்டு போடுறாங்க. இதெல்லாம் வரலாறு தானே, பதிவுகளை தூக்கி போடுறாங்க. 9 சம்பவம் நடந்திருக்கு, எல்லாமே இதுதான். மும்பை தாக்குதலை தவிர அப்போ மட்டும் மன்மோகன் ஜி இருந்தார். இந்த தாக்குதல் பூராமே நம்ம ஜி தான் இருக்கார், பெரிய ஜி சின்ன ஜி இருக்காங்க அப்படின்றது. அதுபோக இதோட பெரிய ஜி வாஜ்பாய் ஜி இருந்தார், அத்வானி ஜி இருந்தார். அந்த காலகட்டத்துலேயும் இது வேறு, அந்த கார்கில் தாக்குதலும் எப்போ நடந்துச்சு, பிஜேபி பீரியடில் தான் நடந்துச்சு. சண்டை பூராமே பார்த்தா பிஜேபி பீரியட் தான் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. பாஜக தரப்பு என்ன சொல்கிறாங்க, தேசபக்தர்கள் அப்படி தான் இருப்பாங்க, இவங்க தேசபக்தியோடையும் இந்த தேசத்துக்காக இருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே எதிராளிகள் இவங்க மீது தாக்குதல், இவங்க இருக்கிற இடத்துல தாக்குதல் நடத்தி பேரை கெடுக்கிறாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ கூட்டி கழித்து பார்த்தா சாகிறது மக்கள் தான்றது உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் தெரியுது, பார்க்குறவங்களுக்கும் தெரியும். இந்த நடந்த சம்பவத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கா?
நடந்த சம்பவத்துக்கும் இலங்கைக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்காது. பர்மாவுக்கோ தாய்லாந்துக்கோ தொடர்பு இருக்காது. ஏன்னா அவர்கள்லாம் நம்ம எதிரி கிடையாது. நம்ம எதிரியாக நினைக்கிறது பாகிஸ்தானை தான். அதனால் இருக்கலாம். அது விசாரணையில் தான் தெரியும். பாகிஸ்தான்லேருந்து ஆள் அனுப்பி பண்ணாங்களா இல்லை உள்ளூருக்குள்ளேயே காஷ்மீர்லேருந்து வந்து பண்ணாங்களான்றது விசாரணையில் தான் தெரியும். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற எந்த நாடும் தீவிரவாதி அனுப்புகிற நாடு இல்லை. சைனாலாம் அடிக்கணும்னா நேராக இராணுவத்தை விட்டு அடிப்பான். நம்மகிட்ட சண்டை போட்டிருக்காங்களே, இது நடந்தது தான் சொல்கிறேன். நம்ம இந்தியாவை குறைச்சி மதிப்பு இல்லை. அவன் ஏற்கனவே இராணுவத்தை வச்சு கட்டை எடுத்து அடித்தாங்கல்ல, நம்மளும் அடித்தா அவங்களும் அடித்தா அப்படி போயிடும். இந்த பாகிஸ்தான் மட்டும்தான் தீவிரவாதியை வச்சு ஊடுருவி வந்து தாக்குறது. ஜிக்கு தலைவலியே அவங்க தான் அப்படின்ற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது விசாரணையில். இந்த சம்பவம் நடந்ததுனால இப்போ தமிழ்நாட்டிலையும் வந்து நிறைய ப்ரொடெக்ஷன்ஸ். தமிழ்நாட்டுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாதுமா. தமிழ்நாட்டு இதில் இழுக்கவே இழுக்காதீங்க. தமிழ்நாட்டில் ப்ரொடெக்ஷன் போடுறான். இது தமிழ்நாடு எப்போவுமே ப்ரொடெக்ஷனில் தான் இருக்குது. குடிச்சிட்டு ஒருத்தன் 2 வீலரில் போக முடியாது தெரியுமா அவங்களுக்கு? 8 மணி ஆனால் அந்த மாதிரி தமிழ்நாடு அரசோட இதே டீலிங்கே வேறு. ஏன்னா ஏர்போர்ட்லலாம் பாதுகாப்பு கொஞ்சம் அது எப்போவுமே இருக்கிறது தான். ஏர்போர்ட்டில் எப்போயும் நிற்கிறது தான். இல்லை ஏர்போர்ட்டுக்கு அவன் அங்கேருந்து இங்கே வரான். டெல்லியில் போய் வச்சுருக்கான் அப்படின்னா வேறு கடுப்பில் ஏதோ என்ன பண்ணியிருப்பாங்க. அது டெல்லி போலீஸ் பார்த்துக்க. அதுக்கு தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லை. அமாவாசைக்கு அப்துல் காதருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த மாதிரி தான் பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு போலீஸ் எப்போவுமே ஸ்ட்ராங். எத்தனை மணிக்கு குடிப்பான், எந்த பாரில் குடிப்பான், எந்த பக்கம் வண்டியை திருப்புவான்னு கரெக்டாக தெரியும். பக்கத்து சந்தையிலேருந்தே பிடிச்சிடுவாங்க. குடிக்கிறவனை கூட விட மாட்டாங்க, வெடிக்கிறவனை விடுவாங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டுக்காக சம்மந்தம். அடுத்தடுத்து இந்த விசாரணையில் எந்த அளவுக்கு போகுதுன்னு என்ன போகுதுன்னு பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்களை பார்க்குறதுக்கு நன்றிமா.